வருகின்ற ஏப்ரல் 14 முதல் கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் என்னென்ன பலன்களெல்லாம் பெறப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராகு பகவான் சனி பகவானின் சஞ்சாரம் நன்மையை தருவாங்க. இருந்தாலும் கேது பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நிறைய இன்னல்களை தருவார். ஆனால் குருவோட பார்வையால் உங்களுக்கு நன்மையும் நடக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தசா புத்தியை பொறுத்து தான் குருவோட பார்வை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா 2ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார். சரி, குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே பற்றிருந்தது அப்படின்னா உங்களுக்கு புதுசாக வீடு, வாகனங்கள், அசையா சொத்துக்கள்லாம் சேர்க்கறதுக்கு நல்ல காலமாக இருக்கும். அதே இது குருவோட பார்வை இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணியாளர்களை பொறுத்தவரை வேலைகளில் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். கல்வியை பொறுத்தவரை ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மை உண்டு. மாணவ மணிகளும் கல்வியில் சிறந்து தான் விளங்குவாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க மற்றவங்களை நம்பி எந்த வேலையுமே செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம், தொழில் நன்மையாக இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வழக்கம் போல் செய்யக்கூடிய வேலைகளை செய்தாவே போதும். உங்களுக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உறுதுணையாக இருப்பார்கள். மீண்டும் அடுத்த ராசியுடன் நாளை சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயசங்கர். நன்றி.